இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுப்பராயன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சுப்பராயன். வணக்கம். வணக்கம். எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். முதற்கட்டமா இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? எனக்கு பாராளுமன்றத்திலிருந்து மெயில் வந்துவிட்டது, பதவி பறிக்கப்பட்டு விட்டது என்று. பாஜக ஆட்சியாளர்களின் விநாச காலம் தொடங்கிவிட்டதன் விபரீத புத்தி வேலை செய்கிறது. இனி அடுத்து பாஜகவுக்கு அந்திம காலம்தான். வீழ்த்தி விட்டதாக நினைக்கிற ராகுல் காந்தி மீண்டும் வென்று வருவதற்குரிய அடிப்படைகளை பிஜேபியின் முடிவு தோற்றுவித்து விட்டது. மக்கள் இதற்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். மிகுந்த அனுதாபம் மேலோங்கி இருக்கிறது. விளைவுகள் 2024 அனுபவிக்கப் போகிறார்கள். நன்றி. நன்றி திரு சுப்பராயன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. எம்பி பதவியில் இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தேசிய தலைவர் ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மக்களவை செயலர் உத்பால் குமார் சிங் இதற்கான அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக அதனுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து களத்தில் இருந்து செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கூடுதல் கள நிலவர தகவல்களை வழங்குவதற்கு சுசித்ரா, இப்ப காங்கிரஸ் கட்சியினர் இந்த தகுதி நீக்க நடவடிக்கையை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர காட்சிகளை பார்க்க முடிகிறது. அங்க என்ன நிலவரம்? காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? ராகுல் காந்தியினுடைய தகுதி நீக்கம் என்பது நிச்சயமாக ஒரு பெரும் சலசலப்பை அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமாக டெல்லியில் ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். தற்பொழுது பொறுத்தளவில் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் காங்கிரசுடைய தொண்டர்கள் அனைவருமே அவருடைய அலுவலகத்தின் முன்பாக தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று மாலை 5 மணிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையிலான ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் என்பது டெல்லியில் இருக்கும் காங்கிரசினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் மட்டுமல்லாமல், அதாவது CWC நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் மாநில காங்கிரசினுடைய தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செயலர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது இந்தியா முழுவதும் எது மாதிரியான போராட்டங்களை நடத்த வேண்டும் என்பது ஒரு முக்கிய முடிவு என்பது இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அது தவிர அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக என்னென்ன சட்ட நடவடிக்கைகள் இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்றைய அந்த மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்தின் பொழுது அவர்கள் முன்வைக்க உள்ளது குறிப்பிடப்பட்டு, ஏற்கனவே சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் ஒரு சிறிய ஆலோசனையும் சற்று நேரத்திற்கு முன்பாக ஈடுபட்டது குறிப்பிட்டது. பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த நிலையில் அவர்கள் அதற்குள்ளாக அந்த ஆலோசனை கூட்டத்திற்குள்ளாக விடுவிக்கப்படுவார்களா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளதை நம்மால் பார்க்க முடியாது. இன்று மாலை 5 மணிக்கு இந்த அவசர கூட்டம் என்பது நிச்சயமாக நடைபெறும் என்ற ஒரு தகவலை தான் காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ராகுல் காந்தியினுடைய தகுதி நீக்கத்தை பொறுத்த அளவில் அராஜகமான போக்கை மத்திய அரசானது கையெடுத்துள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களுமே முன்வைத்திருக்கிறார்கள். ஊழல் குற்றச்சாட்டை எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில் மோடியை எதிர்த்து பேசியதற்கு ஒரு காரணத்திற்காக ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்ற ஒரு கருத்தை தான் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலும் வெளியிட்டிருந்த இந்த வீடியோவில் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக இன்று தற்பொழுது தொடங்கியுள்ள இந்த போராட்டம் என்பது இந்தியா முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது காங்கிரஸ் கட்சியின் மேலிடத்திலிருந்து அனைத்து மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து இடங்களிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆளும் மாநிலங்களிலும் நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் என்பது தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையகத்திலிருந்து தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக
வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வன்முறையில் எதுவும் ஈடுபடக்கூடாது, காங்கிரஸ் தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருப்பதாகவும் தற்பொழுது காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் இந்த தகுதி நீக்கத்தை பொறுத்தளவில் கடந்த 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தாங்கள் வழங்கியிருக்கிறோம் என்ற ஒரு தகவலையும் மக்களவை செயலகம் என்பது கூறியிருந்தாலும் அது ஏற்புடையது அல்ல. இவ்வளவு நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு விஜயன். இந்த தகுதி நீக்க நடவடிக்கை குறித்து இரண்டு விதமான கருத்துகள் வருது. ஒன்னு சட்டப்படி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு, இன்னொரு பக்கம் 30 நாள் கால அவகாசம் இருந்தும் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படின்னு. அப்ப சட்டத்தின் முன்பாக எந்த விதமான கருத்து சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்க பார்வை சட்டத்தின் முன்பாக பார்க்கணும்னா இது ரொம்ப தெளிவா தெரியுற விஷயம். பாஜக அரசு எப்படியாவது ராகுல் காந்தியா அவங்களுக்கு பெரிய பயம். அந்த பயத்தை ராகுல் காந்திக்கு இப்ப புகழ் வந்துட்டு இருக்கு. அதனால அடுத்த எலெக்ஷன்ல அவர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன தகுதித்த வேலை செய்யணுமோ அத்தனையும் பண்றாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டு அதுல 2 வருஷம் முழுசா கொடுத்ததுதான் முதல் தடவை. இதுல 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்க, 2 நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு 2013 லில்லி தாமஸ் கேஸ் சொன்ன ஒரு விஷயமே ஒரு மறுபரிசீலனைக்கு உட்பட்டது. அப்புறம் 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, டெஃபமேஷன் அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் கிரைம் ஆக்டே கிடையாது எந்த நாட்டிலையும். அமெரிக்கால கூட டெஃபமேஷனுக்கு சிவில் கேஸ் தான் போட முடியும். டெஃபமேஷனுக்கு கிரிமினல் கேஸ் இருக்கிறது பிரிட்டிஷ் அரசு போட்ட இந்திய தண்டனை சட்டத்தில் தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. அதனால இதுல முக்கியமானது விஷயம் என்னன்னாக்க, இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் இருக்கிறதுக்கு நீதிமன்றமே சஸ்பெண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் பண்ணி அவங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுத்திருக்கும் போது, அதே நீதிமன்றம் எந்த நீதிமன்றம் தண்டனை வச்சதோ அதுவே தன்னுடைய தண்டனையை ஒத்திக்கி வச்சிருந்தாக்க, அதை புறக்கணிச்சுட்டு அவசரமா நாடாளுமன்றத்தினுடைய செக்ரட்டேரியட்டை வச்சு அவரை சஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக மரபே அல்ல. இது முழுக்க பாஜக அரசினுடைய எதேச்சதிகார பாசிச போக்கு. அது தொடர்ந்துட்டு தான் இருக்கு.